நான் தான் உங்களோட கூகுள். இன்றைக்கு வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்து சொல்லிங்கன்னா, எல்லா இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு இயர்லையும் வந்து ஒரு நிகழ்ச்சி மாதிரி வைப்பாங்க இந்த மே தினத்தை முன்னிட்டு வந்து சொல்லி. அதே மாதிரி இன்றைக்கு வந்து மன்னாரில் இருக்கிற சாந்திபுரத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி மாதிரி நிகழ்ச்சி தான். இந்த சரக்கு மதம் ஏறுறது, சைக்கிள் ஓடுறது, அப்படி கயிறு இழுக்கிற அப்படி போட்டிகள் வந்து வைக்கிறாங்க. அப்போ அதுலேயும் வந்து நம்ம ஒரு சாங் ஒன்று படிக்க போகிறோம். ஓகே, அந்த சாங்கையும் படிச்சுட்டு சும்மா கலக்கிட்டு வருவோம்ட்டு தான் ரெடியாக இருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ரெடி ஆகும். பைக்கில் வந்து துப்புரவாக பெட்ரோல் இல்லை. இப்போ வந்து நம்ம செட்டுக்கு போய் அடிச்சுட்டு தான் போகணும். பார்ப்போம் பைக் செட் வரைக்கும் போகுதா இல்லாட்டி இடையிலே உருட்ட விடுதாண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இனி வந்து நம்ம இந்த மாத கடைசி ஒரு 30க்கு பிறகு வந்து கட்டாயம் நம்ம வந்து அவுட் செய்வோம். நம்மளோட சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் இப்போ வெளியே போக இயலாத சுச்சுவேஷன். அதனால நான் வந்து உள்ளே போட்டு கொண்டிருக்கேன். இனி வந்து டெய்லியும் வந்து வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கண்டினியூவாக பாருங்க. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து நம்ம வீட்டில் இருந்து ரெடியாகி வெளிக்கிடுவோம். ஓகே, இப்போ வந்து கடவுளே இந்த பிள்ளையை நீ தான் காப்பாற்றணும். எனக்கு தெரிஞ்ச சுத்தமாகவே எனக்கு நம்பிக்கை இல்லை பைக் செட் வரைக்கும் போக முடியல. வீட்டிலிருந்து ரெடி ஆகும்போதே துப்புரவாக பெட்ரோல் இல்லாமல் தான் நான் வாரேன். மஞ்சள் மஞ்சள் ஆனாலும் வந்து நம்மளோட செல்லத்துக்கு வந்து தெரியாமலே நம்மளோட பெட்ரோலை சேர்த்துட்டோம். அண்ணா 1100 பைக் வந்து பெட்ரோல் சுத்தமாக இல்லாமல் அவுட் ஆகுது. முன் டயர் வந்து காற்று இல்லை, அது எங்கே வந்ததோ தெரியல. முன் டயர் வந்து காற்று இல்லை. நான் வந்து இப்போ ஒரு 2 டேஸாகவே பைக்கை வெளியில் எடுக்கல. அதனால் வந்து நான் காற்றையும் செக் பண்ணலை. இப்போ தானே காற்று போயிட்டு அதை பார்த்தா வயல்கட்டையால் சின்ன ஒரு லீக் ஒன்று இருக்குது. அதனால் வந்து காற்று போய்கொண்டே இருக்கு. கொஞ்சம் ஓடி போவோம்னு யோசிக்கிறேன். பார்த்தா அங்கே முன்னுக்கு தப்பிச்சுட்டா அது லைட்டாக அப்படி பண்ணுவோம். இப்போ வந்து
விளையாட்டு போட்டி இடத்துக்கு வந்துட்டோம், நிகழ்ச்சி இடத்துக்கு. இப்போ வந்து சாக்கோட்டம் எல்லாம் வேறு லெவலில் போய் கொண்டிருக்குன்னு சொல்லலாம். நம்ம வந்து விளையாட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூபர் கோகுல், அதோட அப்போ யூடியூபர் கோகுல் வந்து எங்களோட ஊருக்கு வந்து எங்களோட ஊரில் நடக்கிற விஷயங்கள்லாம் வீடியோ எடுக்கிற நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ பார்க்கலாம், சாக்கோட்டங்கள் மற்றது பைக் ஓட்டங்கள் எல்லாமே கிரவுண்ட்ஸில் நடக்குது. மிச்சம்லாம் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கோகுல் உங்களுக்கு மிச்ச வீடியோவில் காட்டுவார். இப்போ வந்து சாக்கோட்டங்கள் நடந்து இருக்கு, அதுதான் பார்க்க போகிறோம். இடையில கூறுவோம். ஓடு 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 பாத்தீங்கன்னு சொன்னா ஷோ வந்து சும்மா வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு, வேற லெவல் ஃபன்ல போய்கிட்டு இருக்குன்னு நீங்க தான் முதல்ல. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 10 வயசு சின்ன பிள்ளைகள் வந்து இப்போ சாக்கோட்டை ஓட போகிறாங்க. வேறு லெவலாக இருக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா பலூன் உடைக்கிற போட்டி நடக்க போகுது. வெளியே இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா அந்த கதிரையில் இருக்கிற பலூனை வந்து ஊதி உடைக்கிறதா இந்த போட்டியோட எண்டு. எல்லாம் தயாராக பேர்களை பதிவு செய்யுங்கள். இப்போ வந்து பலூன் உடைக்கிற போட்டி முடிஞ்சிட்டு அடுத்த என்ன போட்டி வைக்க போறாங்களோ தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நம்ம ரொம்ப நல்ல வ்ளாக்ஸ் தான் நினைக்கிறேன். இவர் தான் வந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ண போறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விக்கெட் சுற்றுற போட்டி நடக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான போட்டி. யாரும் ட்ரை பண்ணாங்க. இப்போ என்ன பார்த்துட்டு போங்க, அவ்வளோ காட்டுங்க. விழுந்து சாகுறதுல அண்ணா அண்ணா போன் காட்சி பண்ணி சுத்த போறீங்களா? அண்ணா அண்ணா 10ல நீங்க இதை விழுந்துருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா வீடியோ உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு, ஃபன்னா போய்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா நெருப்ப கிண்டி கொண்டு வர மாதிரி வராங்க.
மேலே வந்து வேற லெவல்ல போய் கொண்டிருக்கு. தான் வந்து விக்கெட் சுத்தி கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. பாப்போம், வெயிட் பண்ணி என்னன்னு. வீராங்கனைக்கு பரிசு வழங்கப்படும். அடுத்த சுற்று விடம்பெற இருப்பதால் அதற்கு ஸ்டார்ட் ஆயிட்டு அக்கா வர்ற வேகத்தை பார்க்க அப்ப 3 4 ஐயோ அக்கா ஐயோ மண்ண கிண்டி கொண்டு சொன்னா இப்ப வந்து சங்கீத கதிரை நடக்க போகுது. அதெல்லாம் வந்து மேல ஏத்தி இப்போ வந்து அதுக்கு போகிறோம் வந்து கேர்ள்ஸுக்குரிய சங்கீத கதிரை என்ற நிகழ்வு தான் நடக்க போகுது. பார்த்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை போடுவாங்க, பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கொண்டே நம்ம அந்த கதிரையை சுற்றி வரணும். வேறு லெவலாக இருக்க போது எத்தனை கதிரை உடையும் எத்தனை கதிரைக்கு அவங்க காசு கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பாட்டை ப்ளே பண்ணால் அண்டகாக்கா கொண்டக்காரிலே எல்லாம் பாஞ்சு போகிறாங்க. ஒரு ஆள் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க, ஒரு ஆள் வந்து வெளியே இந்த கதிரையில் இருந்தாங்க. கதிரையை வந்து கூட வச்சுட்டாங்க. இந்த முறை வந்து கதிரை எடுத்தா சரி. அந்த சரி கதிரை கட்டு இந்த கதிரையை வந்து விட்டு அந்த அக்கா ஓவர்டேக் பண்ணி அங்கே காமெடியா போயிட்டு இருக்கு. பாத்தியன்னு சொல்றா வேற லெவல்லே போயிட்டு வந்துருக்கு. நம்மட கௌஷிக்கும் சுத்தி கொண்டிருக்கிறார். பாத்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். நம்மட கௌஷிக் வந்து உள்ளார சுத்தி கொண்டிருக்கிறார். நம்மட கௌஷிக் பாட்டை வந்து லோங்காவே போடுறாங்க. நம்ம கௌஷிக் வந்து நம்ம கௌஷிக் வந்து உள்ளே நிற்கிறார், வெளியே வாராவே இல்லை.
சப்போர்ட் இருக்கு. ரொம்ப நல்லவன் இவர் நாய் தான் வந்து உள்ள இருக்குது. இவரே பொம்பளைக்கு பின்னால சுற்றுற மாதிரி அவரோட நாயும் வந்து சுற்றுது. ஒவ்வொரு முறை மடிச்சு ஓட்டாக் பண்ணி கதவை பிடிச்சிடா. இந்த போட்டியை நிறைவு செய்ய வேண்டும். சொன்னா நாயும் வந்து ரெண்டு பேர் நாய் வடிவம் வாழை மாட்டி ஆட்டி திரும்ப இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். 2 4 6 8 பேர் கிடைக்கிறாங்க. கடைசியா 8 பேர்ல யாரு இந்த சாம்பியன் கப் அடிக்க போறா தெரியல. இதே ஜோக்கா எடுத்து முன்னுக்கு போட்டு விட்டு தமிழ்ல இல்ல. முதலாவது பரிசு அட்டை பரிசு கொடுப்பதற்காக, இரண்டாவது பரிசு கறி பரிசு, இரண்டாவது கறி பரிசுக்காக இப்பொழுது இந்த போட்டி மிகவும் விரைவான போட்டிகளாக இருக்குது. இல்லை கொஞ்சம் பெருசாக தான் கொடுப்பாங்க. பெருசா பெருசாக கொடுக்குற மாதிரி. இரண்டு பேர் வெற்றி தோல்வி அடைந்து வெளியிலே. தம்பி பெரிய ஒரு நியூஸ் சேனல் போல தம்பி இருக்க பாடுறா இருக்கா திரும்பி சிசிடிவி கேமராடா அதுலயே ரெக்கார்ட் பாடுறா. என்னடா இது பறக்கும் போது கரையான் கீழாட போயிட்டு புள்ளிங்க ஸ்டே. தம்பி ஒன்று போட மாட்டேன் யோசிக்காது கட் பண்ணி யாரு வெள்ளுவானு நீ சொல்ல காத்துல பறக்கிறாரு. நம்ம எடுத்துட்டு அந்த பிள்ளைய போக கேமரா வந்து கேட்டுருந்தாங்க. காலையில் அவன்கிட்ட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளூ கலர் சட்டை லக்கிய அந்த நாவல் எடுக்காதடா. பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கடைசி இதுல யாரோ ஒரு எலிமினேட் ஆக போறாங்க. அது யாருன்னு நமக்கு தெரியல. நம்ம 2 பேர் எங்கட போட்டியாளர் இதோ வெளியில வந்துட்டாங்க. எங்கட போட்டியாளர் ரைட் ஓகே இதான் வந்து லாஸ்ட்
அவதான் அடிச்சாங்க. கதிரையை ரெண்டு அப்படி ரெண்டு பேரும் போடுறவனே பார்த்து மூன்றாவது ஒரு போட்டியாளர் இதோ போங்க உள்ள போடா அட இந்த கப்பை வாங்குற கப்போட வெற்றி ரெண்டு பேருக்குமே ரொம்பவுமே வந்து பண்ணாவே போய் கொண்டிருக்கு. போக்கஸ் கூட்டணி நடக்க போகுது எல்லாருக்கும் ரோங்குன்னு சொல்லி திரும்ப வந்து கொண்டு வந்துருக்காங்க. அதே ரெண்டு பேருக்கு இடையில வந்து திரும்ப இன்னொரு ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம் தான். ரெண்டு பேருக்கு ஒரு குழப்பம் இருக்காது. ஸ்டேஜில் அவன் பாட்டு போடுறான் பார்த்து அதெல்லாம் பின்னால திரும்ப விட்டு அதெல்லாம் சொல்லுவா போ. அக்கா வந்து வெட்டிய வீட்டினதுக்கு ஒரு டான்ஸ் வந்து என்ன பாக்ஸ் படிக்காம ஸ்பீக்கர் அவ்வளோக்கு ஒத்தா இல்லாதனால நம்ம எடிட்டிங்ல பாட்டை போட்டுருவோம். கையை தெரியாடே கை தட்டினா கை வலிக்கும். கை தட்டினா கை வலிக்கும். எவ்வளோ ஆண்டாலும் ஒரு வாட்டி பண்ண நம்மள ரொம்ப நல்ல சார் வந்து கதிரையில இருந்துட்டு அடுத்தது என்ன நடக்க போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அடிப்படை ஒவ்வொரு சஞ்சய் சஞ்சய் சதன் டேய் நம்மள பங்கி அறந்தா இருக்கிறார் மச்சா மச்சான் டேய் டிலாக்ஸ் டிலாக்ஸ் விட்டுறாத டான்ஸ் எல்லாம் உண்மையிலே வேற லெவல்ல போகுது. ஐயா வந்து வேற லெவல்ல டான்ஸ் போகுது. எங்கட பையன் வந்து இந்த இருக்கு
போகலாம் திரும்ப. நமக்கு வந்து நம்ம டிலக்ஸ் வந்து அதிலே ஒவ்வொரு பாயிண்ட்லையும் முடிச்சிடணும். ஐயோ நம்ம டிலக்ஸ் வந்து எலிமினேட் ஆகிட்டு ஒன்றும் செய்ய இயலாத சுச்சுவேஷன். பங்கையார் இவ்வளவு பில்டப் கொடுத்து உள்ள அனுப்பி விட்டனே பங்கையார்.